இன்றைக்கி தேதி வந்து நவம்பர் 25, 2025. இந்த தேதி பார்த்திங்கன்னா அறிவியல் வரலாற்றில், முக்கியமாக இயற்பியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான தேதி. சொல்லப்போனால் உலக வரலாற்றிலேயே இது முக்கியமான தேதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சரியாக 110 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் சம்பவம் நடந்துச்சு. 25 நவம்பர் 1915 இந்த மாதிரி நம்மளுக்கு புரியாத ஒரு பாஷையில் ஒரு ஆய்வுக்கட்டுரை வெளியில் வருது. நீங்கள் இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆய்வுக்கட்டுரை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்த ஐன்ஸ்டைன் வந்து எழுதி தன்னுடைய ஆய்வுக்கட்டுரையை ரிலீஸ் பண்ணி 110 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த 25 நவம்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜெனரல் தியரி ஆஃப் ரெலட்டிவிட்டி. ஜென்ரல் தியரி ஆஃப் ரெலட்டிவிட்டி தான் ஐன்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமாக்குச்சு. ஐன்ஸ்டீன் அதுக்கப்புறம் தான் ஹீரோவாகவே மாறினார். உலகத்தில் பல பேர் உற்று நோக்கிற ஆட்டெல்லாம் மாறினார். அதுக்கு இந்த ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. E=mc², அதை விட இதுதான் அவருக்கு ஃபேமஸ் ஆச்சு. அப்படி என்ன அந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரெலட்டிவிட்டியில் இருக்குன்னா, இதுதான் அந்த ஒரு குட்டி ஈக்குவேஷன். அப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, இது ஒரு குட்டி ஈக்குவேஷன், இதுக்கு போயா இவர் பிரபலமானார். சொல்லப்போனால் இந்த ஈக்குவேஷனுக்கு அவர் நோபல் பரிசு கூட கிடைக்கல. இதில் என்ன கடினம் அப்படின்னா, இதுதான் ஜென்ரல் தியரி ஆஃப் ரெலட்டிவிட்டியோட ஃபீல்டு ஈக்குவேஷன். இது அவர் எழுதின ஒரு பெரிய ஈக்குவேஷனோட ஒரு சின்ன சாராம்சம் தான் இது. அப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் போகுது G⁴ இது என்ன பாஷைனே புரியலை. இதுதான்லாம் சேர்ந்து தான் ஒரு ஈக்குவேஷன். சரி பரவாயில்ல, நம்ம மேக்ஸ் படிக்கிறதுல இது ஒரு பெரிய ஈக்குவேஷன் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதில் இந்த டேர்ம், இந்த ஒரே ஒரு டேர்ம், இந்த டேர்மை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா திருப்பி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த டேர்முக்குள்ளே ஒரு சம்மேஷன் இருக்குது. அந்த சம்மேஷனை தான் சுருக்கி டேர்ம் வச்சுருக்காங்க. சரி, அப்போ சம்மேஷனை மட்டும் எடுத்துட்டோம்னா அப்போ இதை ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு டேர்ம் திருப்பி இதில் இருக்க டேர்மை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா, இந்த டேர்ம் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு 16 எக்ஸ்பிரஷன் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்த அந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஈக்குவேஷனையும் சேர்ந்தது. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்னா சத்தியமாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சொல்ல வருதுன்னா, ரைட் சைடு வலதுபுறம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சர், இல்லாட்டினா ஒரு நிறை, ஒரு மேஸாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம். இடத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் டைம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரைட் சைடு வந்து ஒரு நிறையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிறை என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஸ் டைம் வந்து வளைக்குது. அதுதான் இந்த ஸ்பேஸ் டைம் கர்வ் ஜென்ரல் தியரி ஆஃப் ரெலட்டிவிட்டியை உண்மையான கண்டுபிடிப்பு. அதனால தான் சுருக்கமாக ஒருத்தர் சொன்னார், இது ஜான் வீலர்னு சொல்லிட்டு. இவர் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்ற பேரை சொன்னவர். த ஸ்பேஸ் டெல்ஸ் மேட்டர் ஹவு டு மூவ். அதாவது ஒரு நிறையானது அந்த ஸ்பேஸை எப்படி வளையுதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் அந்த வளைவானது அந்த நிறையை எப்படி நகலணும்னு சொல்லுது. அதுதான் பியூட்டிஃபுல்லான இந்த சயின்ஸு. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் அந்த ஐன்ஸ்டைன் ஏன் நாக்கை இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமான வீடியோவை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நன்றி.